குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய இணைப்பில் இணைந்திருக்கிற பக்தியாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த மையத்தின் வாயிலாக இணைய வழியில் உங்களோடு இணைவதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச எடுத்திருக்கின்ற தலைப்பு பக்தி உடையார் என்பது. மகாகவி பாரதியார் ஒரு பாடலிலே சொல்வார், பக்தி உடையார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார் என்று சொல்வார். சமகாலத்துல பக்தி அப்படிங்கிற சொல்லே வந்துட்டு ஏதோ பெரியவங்களுக்கு உரியதானது, இல்ல வயதானவங்களுக்கு தன்னுடைய பணிக்காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உரியதானது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதை நிறைவேற்றக்கூடியது. இறைவன் அப்படின்னாலே மக்களுக்கு தேவையானவற்றை அந்த நீ எனக்கு இது செய்தா நான் உனக்கு அது தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையில இருக்கிற உடன்படிக்கை அடிப்படையிலான ஒரு உறவு இறைவனுக்கும் பொதுமக்களுக்குமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப அவுடேட்டடா அப்படின்னு சொல்லப்படுகிற ரொம்ப பழமையான, இல்ல அத பெண்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இல்ல குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் உரியதா, செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஆடி மாதம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளுக்குரிய ஒரு மாதத்திற்குரிய ஒரு நிகழ்வா கூட பக்தி பார்க்கப்படுது. இந்த ஒரு கருத்தாக்கத்தை தான் இந்த உரையின் வாயிலாக நான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்தி அப்படிங்கறத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இல்ல இலக்கியங்களும் இல்ல இதுவரைக்கும் வந்த அருளாளர்களும் சமயக்குறவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இஸ்லாமிய கிறிஸ்துவ இலக்கியங்கள்ல வந்த அருளாளர்களும் பக்தியை நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வாழ்வியலினுடைய ஒரு கூறா பக்தியை நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்ப பக்தி அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா அந்த வழி அந்த நெறி மனிதர்களிடத்துல தோன்றி இருக்கும் அப்படின்னா அடிப்படையில அச்சத்தினுடைய அடிப்படையில தோன்றிருக்கும். ஏன்னா மனிதன் ஆரம்ப காலங்கள்ல இயற்கையோட இயைந்த வாழ்க்கைய வாழ்றான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு நெருப்பை பார்த்தாலோ இல்ல விலங்குகளை பார்த்தாலோ இடிய பார்த்தாலோ மின்னலை பார்த்தாலும் ஒரு அச்ச உணர்வு உருவாகுது. அந்த அச்ச உணர்வு உருவாகும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் இல்ல தன்னுடைய இனக்குழுவை தற்காத்துக்கிறதுக்காகவும் இறைவனை இல்லைன்னா இறைமை அப்படிங்கிற உணர்வை நாடுறான். அந்த இறைமை அவன் முதல்ல எதுல பார்க்கிறான் அப்படின்னா ஐம்பூதங்கள்ல பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்துதான் அந்த இயற்கை வழிபாடு, இன்னைக்கு கூட பஞ்சபூத வழிபாடு இருக்கு, சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கும் கங்கா அரத்தி அப்படிங்கறது நம்ம வடநாட்டுல பார்க்க முடியுது. நம்ம இன்னும் நம்ம கோவையில இருக்கிற நொய்யல் ஆற்றங்கரை ஆகட்டும் இல்ல நீர் வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் மழைய வருண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வணங்குற முறை இருக்கு. வானத்துல இருக்கிற விண்மீன்கள் ஆகட்டும் அந்த கோள்கள் ஆகட்டும் வணங்குற முறைமை இன்னும் இருக்கு. காற்று பிராணவாயு, அவனை நம்ம ஒரு சக்தியாவே வைத்து வழிபடுகிற வழக்கம் இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூத வழிபாடு என்ன ஆகுதுன்னா நாளடைவுல அதற்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு உருவ வழிபாடா மாற ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திணை தெய்வ வழிபாடா அதுக்கப்புறம் அது பரிணமிக்குது. அந்தந்த நிலத்திற்கு அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. பிற்காலங்கள்ல பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி மார்க்கம் இரண்டு பக்கமா போக ஆரம்பிக்குது. ரொம்ப ரொம்ப ஆகம விதிகளுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அப்படி வணங்குகிற தெய்வங்களை பெருந்தெய்வங்களாகவும், ரொம்ப எளிமையா மனிதன் அணுகக்கூடிய, எனக்கு ஒரு கவலைன்னா நான் இரவுல கூட போய் என்னுடைய சிறு தெய்வத்தை இல்லைன்னா என் வீட்டு குலசாமிய இல்லைன்னா என்னுடைய குல தெய்வத்தை என்னால போய் வழிமுடைய முடியும். சிறு தெய்வங்கள் பொதுவா கிராம தெய்வங்களா இருக்கு. தன்னுடைய வீட்டுல வாழ்ந்த நிறைய வீட்டுக்காக தியாகங்கள் செய்த பெண்கள் ஆகட்டும் இல்லைன்னா அந்த வீட்டினுடைய தலைவன் ஆகட்டும் அவனை வீட்டினுடைய தெய்வமா நினைச்சு வழிபடுகிற வழக்கம் இருக்கு. இந்த பெருந்தெய்வ சிறுதெய்வ வழிபாடுகள் காலப்போக்குல போக போக அது 6 சமயங்களாகவும் இல்ல பிற சமயங்களுடைய கலப்பாகவும் மாறிக்கிட்டே இருந்தது. பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கு. எப்படி நான் இதை சொல்லலாம் அப்படின்னா, குகைகள்ல இருக்கிற ஓவியங்கள்ல பாறை சுவர்கள்ல இருக்கிற சிற்பங்கள்ல கூட வழிபட்டதற்கான சுவடுகளை தொல்லியல் துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க. பக்தி அப்படிங்கிறது நேற்று தோன்றி இன்று வளர்ந்த ஒரு செய்தியோ இல்ல உணர்வோ அப்படிங்கிறதுல காலம் காலமா மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு. மனிதர்கள் என்னைக்கு நாகரிக வளர்ச்சி அப்படின்னு அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குதோ இல்ல தன்னை அவன் உணர ஆரம்பித்தானோ அந்த காலத்துல இருந்தே பக்தி அப்படிங்கிற உணர்வு இருக்கு. அப்படிப்பட்ட பக்தியினுடைய வரலாறு மனிதர்கள் கிட்டையும் இலக்கியங்கள் கிட்டையும் எப்படி பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்று நம்ம உரையினுடைய
சாரமா வந்து நான் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்தி அப்படிங்கிற அந்த வடமொழி சொல் பஜ் எனும் வேர் சொல்ல அடிப்படையாக கொண்டது. பஜ் அப்படின்ற அந்த வினைச்சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடமொழியில வழிபடுதல் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த வழிபாடு அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய அதுல இருந்து அது தற்பூமா இன்னைக்கும் கூட நம்ம என்ன பண்றோம்னா, வடமொழி சொற்கள்ல இருக்கிற சில சொற்களை நம்ம அப்படியே எடுத்துப்போம். நம்ம இதுக்கு அப்படிதான் அந்த வடமொழி சொல்லினுடைய இதை நம்ம தமிழ்ல என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அப்படியே பக்தி அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டோம். பக்தி அப்படிங்கிறது இறைமையோடு தொடர்புடைய ஒரு சிறப்பு உணர்வா நம்ம நினைக்கிறோம். வேற எந்த சொல்லுக்கும் குரு பக்தி, அதுக்கப்புறம் இறைவனுடைய பக்தி, இந்த பக்தியை தாண்டி அப்ப இது என்ன அப்படின்னா, நம்ம யாரோட ரொம்ப நெருக்கமா ஒரு மரியாதையோடு கலந்த உணர்வா நம்ம நினைக்கிறோமோ அவங்களுடைய இருக்கிற தொடர்புக்கு பெயர் தான் வந்து பக்தி அப்படின்னு நினைக்கிறோம். பதிபக்தி, குரு பக்தி அப்படின்னு சில சான்றுகளை வந்து நமக்கு இதுக்கு உதாரணமா சொல்லிட்டு போக முடியும். சிறப்பா என்ன அப்படின்னா வந்து பக்தி அப்படின்னாலே நமக்கு தோன்றது என்ன, இறைசார் என்ன பிரதிபலிப்பு. இறைவனுக்கும் பக்தனுக்கும் நிறைய ரெண்டுமே ரெண்டு துருவம். இறைவன் அப்படிங்கிறவன் வந்து எல்லா சக்திகளையும் தாண்டி ஒரு பக்கத்துல இருக்கான். பக்தன் அப்படிங்கிறவன் வந்துட்டு அவன் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள இருக்கான். இந்த இருவருக்குமான ஊடாட்டம் என்ன அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு நடுவுல இருக்கிற உணர்வை எது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி அப்படிங்கிற உணர்வு வந்து வழிகாட்டுது. ஒரு பக்தன் இறைவன் மீது காட்டுகின்ற அன்பு தான் பக்தி. இப்ப பக்தி அப்படிங்கிறது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடா தான் நம்ம நினைக்கணும். இறைவன் பக்தன் மீது காட்டுகிற அன்பு என்னவாகுதுன்னா அருளா இருக்கு. அதே நேரம் ஒரு பக்தன் இறைவன் மேல காட்டுகிற அன்பு என்னவா இருக்கு அப்படின்னா வந்துட்டு பக்தி அப்படிங்கிற இந்த ரெண்டு நிலைப்பாடுகளுக்குமே அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா பற்றுதல் தான். ஏன்னா இறைமை அப்படிங்கிற உணர்வோட ஒரு பக்தன் தன்னுடைய உணர்வை இரண்டரை கலக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முதல்ல தேவை அப்படின்னா பற்றுதல் இருக்கணும். அவங்க மேல வந்துட்டு எந்த ஒரு கேள்வியோ எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு விவாதமோ வைக்காத ஒரு நம்பிக்கையோடு கலந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இறுக்கம் இருக்கணும். அந்த உணர்வை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பற்றுதல் அப்படிங்கிறோம். இப்ப பக்திங்கிற உணர்வுக்கு அடிப்படை என்னன்னா பற்றுதல் தான். ஒரு துளி சந்தேகம் நீங்க வழிபடுகிறது இறைவன் மீதோ இல்ல வந்துட்டு ஒரு சக்தியின் மீதோ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பக்தி வந்து பொய்மையாயிடும். உங்களுக்கு ஒரு சோதனை இறைவன் கொடுக்கிறாரு அப்படிங்கும் போது எனக்கு இந்த சோதனை நீ கொடுத்துட்ட அதனால நீ தெய்வமா அப்படிங்கிற நீங்க கேள்வியை முன்னெழுப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்க பக்தியினுடைய உணர்வு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகிழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சோதனை வந்தாலும் இல்ல என்ன துன்பம் வந்தாலும் என்ன இடர் வந்தாலும் நான் வந்து இறைவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை நான் தளர விட மாட்டேன் அப்படிங்கிறவங்கதான் என்ன ஆகுறாங்கன்னு அப்படின்னா உண்மையான பக்தியாளர்களா உண்மையான அருளாளர்களா மாறுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா யார சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு நாயன்மார்களை சொல்லலாம். நம்ம நாயன்மார்களுடைய எல்லா வரலாற்றையும் எடுத்து பாருங்க. நாயன்மார்கள் வந்து இறைவன் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அன்பும் கொண்டவங்க. அப்படின்னு பார்த்தா இறைவன் எப்பவுமே என்ன பண்ணணும்னா தன் மீது இருக்கிற அருளாளர்களை பக்தியாளர்களை வந்து அவன் ரொம்ப ரொம்ப வசதியா வச்சிருக்கணும். ரொம்ப செல்வ வளமும் ரொம்ப இன்பமும் ரொம்ப மனவளமும் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம இறைவன் அப்படி செய்யறது இல்ல. இறைவன் எல்லா சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கான். அவர்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கிறான், நிறைய துன்பங்களை கொடுக்கிறான், நிறைய இடர்களை கொடுக்கிறான், நிறைய சுமைகளை கொடுக்கிறான். அப்படி கொடுத்துட்டு இத்தனையும் தாங்கியும் நீ என்னை விடாம இருக்கியா? ஏன்னா நம்மை காட்டிலும் இறைவன் கொஞ்சம் புத்திசாலி இல்லையா, நம்மை காட்டிலும் அறிவாளி. நமக்கு பிடிச்சவங்களை இப்ப கூட யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்சவங்களை நம்ம எப்பவுமே ஒரு சோதனை களத்திலேயே வச்சிருப்போம். என் மேல உனக்கு அன்பு இருக்கான்னு பாரு. இப்ப கணவன் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், இல்ல மகன் மீது ஆகட்டும், நம்மளுடைய பிறந்த நாள் அவன் நினைவு வச்சிருக்கானான்னு சோதிக்கிறது, இல்லைன்னா திருமண நாளை நினைவு வச்சிருக்கானான்னு சோதிக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு சிக்கல்ல நமக்கு எப்படி உதவி செய்யறாங்க நண்பர்கள்னு சோதிக்கிறது. ஆறறிவு பிடித்த மனிதர்களே வந்து தனக்கு நெருக்கமானவர்களை தனக்கு இணக்கமானவர்களை சோதித்து பார்க்கும் பொழுது எல்லா அறிவுகளுக்கும் அப்பாற்பட்ட அந்த இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்துட்டு தன்னுடைய அருளாளர்களை கொஞ்சம் சோதிச்சுதான் பாக்குறான். அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து ஒருவன் ஒரு இறைமை மீது கொண்டிருக்கிற அந்த பற்றுதல் இருக்கு இல்லையா, அந்த பற்றுதல் தான் பக்தியினுடைய பொருள். அந்த பற்றுதல் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி அப்படிங்கிற அந்த அனுபவம் கிடைக்கும். பக்தியை எப்பவுமே என்னன்னா நானும் அதை ஒத்துப்பேன். ஏன்னா அது ஒரு உணர்வு அப்படிங்கிறத விட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவம். அனுபவிக்கிறவங்களுக்கு எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அறிவா இல்லாம ஒரு உணர்வா இல்லாம அனுபவிச்சு பார்க்கும் பொழுது கிடைக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து அறிவை காட்டிலும் பெரியது. எப்பவுமே சொல்லுவோம்ல பகுத்தறிவை விட பட்டறிவு வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா எதையுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்க வந்துட்டு ஒரு தேநீர் வந்து சுடும் அப்படின்னு சொல்றதை விட அது குடித்து பார்க்கும் பொழுது அந்த சூட உங்களுடைய நாவு சுவைக்கும் பொழுது ஏற்படுகிற
அந்த அனுபவ அறிவு வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்படிதான் பக்தியும் நம்ம பார்க்கணும். இறைவனை வழிபடுறனால உன் மனதிற்குள்ளயும் இல்ல வந்துட்டு உன்னுடைய நடத்தைக்குள்ளயும் இந்த வேறுபாடு வரும் அப்படின்னு ஒரு இலக்கியம் சொல்லி நாம இல்ல வந்துட்டு நமக்கு அருளாளர்கள் சொல்லி பெரியவங்க சொல்லி நாம கேட்கிறத விட அதை நம்ம செய்து பார்க்கும் பொழுது இறைவன் மீது பற்றுதல் கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற அந்த மாய உணர்வு இருக்கு இல்லையா, அது தருகிற அனுபவம் தான் வந்துட்டு பக்தியினுடைய ஆதாரம். பக்தி வந்து உணர்வு இழையோடிய ஒரு சுவை. அத வந்து சுவைச்சு பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இனிப்பு இப்படி இருக்கும், கசப்பு இப்படி இருக்கும்னு அறுசுவைக்கு ஒரு சுவை இருக்கு இல்லையா, அதே மாதிரி பக்திய வந்து ஒரு சுவையா பார்க்கணும். இறைவனை வந்து இறைவனோடு ஊடாடுகிற அந்த அனுபவத்தை நீங்க நிறைய பேர் வழிபாடுகிற தலங்களுக்கு போகும் பொழுது இறைவனை வழிபட்டுட்டு சுத்தி இருக்கிற அருளாளர்களையும் இல்ல பக்தியாளர்களையும் பாருங்க. கண்ணை மூடி அவ்வளவு கூட்ட நெரிசல்லையும் இறைவனோட இரண்டரை கலந்து உட்கார்ந்து இருப்பாங்க. தன்னை அறியாம ஆரத்தி காட்டும் பொழுது கண்ணுல இருந்து கண்ணீர் வடிகிறவங்க இருப்பாங்க. இவ்வளவு சலசலப்புக்குள்ளயும் ஒரு அமைதியும் மௌனத்தையும் அவங்களால எப்படி தேடிக்க முடியுது அப்படிங்கிறதுதான் அவங்க பெற்றுக்கொள்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற அந்த மறைபொருள் ஆகிய இறைவன் இருக்கான் இல்லையா, அவங்களோட உரையாடணும். இறைமையோடு உரையாட முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் முன்ன சொன்ன பற்றுதல். எந்த ஒரு ஐயமும் இன்றி இறைமையை வந்து அணுகுகிற அந்த பற்றுதல் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இறைவனை சுவைக்கக்கூடிய இல்ல இறைமையை அந்த உணர்வை சுவைக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கணும். பற்றுதலும் அனுபவம் இருந்ததுன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இறைமையோட ஊடாட முடியும். இறைமையோடு ஊடாடுறதுக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மௌனம் தேவைப்படும். அதைத்தான் வந்து பெரியோர்கள்லாம் அந்த தவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கோயில்ல போய் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே நீங்க இறைமையை அணுகுனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த இறைமைய அனுபவிக்கவோ உணரவோ முடியாது. எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகணும், எல்லாரும் சேர்ந்து வழிபடணும். ஆனா நீங்க இறைமையோட பேசணும். நமக்குள்ளேயே நேத்து நடந்த சின்ன திரையில இருக்கிற இல்ல பெரிய திரையில இருக்கிற கதைமாந்தர்கள் பத்தியோ இல்லைன்னா அந்த கதையை பத்தியோ நம்ம வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல நடக்கிற செய்திகளை பற்றியோ இல்ல நமக்குள்ள இருக்கிற அழுக்குகளை பற்றியோ இல்ல நமக்குள்ள இருக்கிற சண்டைகளை பற்றியோ திருக்கோயிலுக்குள்ள போய் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இறைவனோட எப்ப பேச முடியும்? அப்ப பக்தி உடையவர்கள் இறைவன் மீது பற்றுதல் கொண்டிருக்கணும். இறைமை அப்படிங்கிற சுவைக்கிற நுகரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த அனுபவத்தை பெறுகிற ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருந்தா மட்டும்தான் இறைமையோடு ஊடாட முடியும். அப்ப பக்தி உடையவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைமையோடு ஊடாடுகிறதுக்கான அந்த தவம். அந்த தவம் அப்படிங்கிறது எல்லா குடும்ப உறவுகளையும் இல்ல எல்லா இன்ப உறவுகளையும் விட்டுட்டு வனத்துக்குள்ள போய் வடக்கு இருக்கிற அந்த உணர்வு இல்ல. எல்லோரும் சுற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து இறைமையோடு இரண்டர கலக்கக்கூடிய அந்த உணர்வு தேவை. அந்த உணர்வை உங்களுக்கு ஊட்டுறதுக்கு தான் இல்ல அந்த உணர்வை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள். எது அப்படி உங்களுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குதான் வந்துட்டு எல்லா திருக்கோயில்கள்லயும் மந்திரங்கள் இருக்கு, எல்லா திருக்கோயில்கள்லயும் பாடல்கள் இருக்கு, எல்லா திருக்கோயில்கள்லயும் பன்னிசை இருக்கு. நீங்க இங்க இருக்கிற எல்லா புற ஊடாட்டங்களையும் கடந்து இல்ல நாம் இந்த எல்லா புற ஊடாட்டங்களையும் கடந்து அதிலிருந்து விடுபட்டு இறையோடு கலக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப வந்துட்டு உங்களுக்கு வலையொலி ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு நிறைய வழிபாட்டு மலர்கள் வழிபாட்டு பாமலர்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ் சமூகத்திற்கு இல்லைன்னா வந்து தமிழ் இலக்கிய காலத்திற்கு இறைவனோடு ஊடாட இல்ல இறைவனோடு நீங்கள் பேசுறதுக்காக ஒரு இலக்கிய வகைமை காலம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலம் அப்படின்னே அதை சொல்லுவாங்க. பக்தி இலக்கிய காலத்துக்கு முன்னாடியில இருந்தே பக்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தமிழ் இலக்கிய காலம் உங்களுக்கு தெரியும், இலக்கிய காலம் சங்க இலக்கியங்கள்ல இருந்து தொடங்குது. சங்க இலக்கியங்களா கருதப்படுற 8 தொகையும் 10 பாட்டுலயும் இறைவன் குறித்த செய்திகள் வந்து வருது. எல்லாமே கடவுள் வாழ்த்து பால இருந்து தொடங்குது. நான் அதுல ஒரு பாடல் வந்து தொல்காப்பியத்துல இருந்து ஒரு பாடல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நினைவூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தொல்காப்பியம் வந்து தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் இலக்கண நூல். அந்த முதல் இலக்கண நூல்ல என்ன பண்ணுது அப்படின்னா பாத்தீங்கன்னா திணை தெய்வங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுது. அதோடு சேர்ந்து கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலனம் ஒன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. அப்ப கடவுளை வாழ்த்தி தொடங்குகிற
அந்த மரபை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இலக்கணங்கள் காட்டுது. இந்த இலக்கணத்தினுடைய அடியொற்றி பிறக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கடவுள் வாழ்த்து பாடல்களை வந்து பாடி அந்த மரபை வந்து பார்க்க முடியும். இப்ப குறுந்தொகை இலக்கியம் இருக்கு. குறுந்தொகையில வந்து கடவுள் வாழ்த்த பாடினவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகையில ஆகட்டும், நற்றிணையில, அகநானூறுல, ஐங்குறுநூற்றுல, இதுல எல்லாவற்றிலுமே கடவுள் வாழ்த்த பாடியது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகையில வந்து முருகன் தான் கடவுள் வாழ்த்துக்குரிய தெய்வமா இருக்காரு. நற்றிணையில திருமால் கடவுள் வாழ்த்துக்குரிய தெய்வம். அகநானூற்றிலையும் ஐங்குறுநூற்றிலையும் சிவபெருமான் வந்து கடவுள் வாழ்த்துக்குரிய தெய்வமா இருக்காரு. கலித்தொகையில பதிற்றுப்பத்துல புறநானூற்றிலையும் வந்துட்டு கடவுள் வாழ்த்துக்குரிய தெய்வமா சிவன் தான் இருக்காரு. ஏன்னா வந்து சைவ சமயம் மேலோங்கிய காலம் அது. சிவனை முழுமுதற் கடவுளா வழிபடுகிற வழக்கம் வந்து அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கு. இப்ப இந்த பெரும்பான்மையான பாடல்கள்ல கடவுள் வாழ்த்துக்குரியவரா வந்து சிவன் வந்து இருக்காரு. அப்போ வந்து ஒரு பாடலை இல்ல ஒரு இலக்கியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வாழ்த்தி தொடங்கணும் அப்படிங்கிற மரபு வந்து இலக்கியங்களை படைக்கிற புலவர்கள் கிட்டேயே இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க, எல்லாரும் வாசிக்கக்கூடிய ஒரு நூல் தான் அது, ஒரு இலக்கியம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம, ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வாழ்த்தி தொடங்குகிற அந்த மரபு, இந்த மரபு பக்தியுடையவர்களுக்கு தேவை. பக்தி உடையவன் இல்ல, அந்த பக்தி நெறி இல்லாதவனிடமிருந்து எதுல இருந்து வேறுபடுறான் அப்படின்னு பார்த்தான்னா தொடக்கத்திலே வேறுபட்டுறான். இப்போ ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த ஒரு பற்றுதலுமே இல்லாம நீங்க ஒரு செயலை வந்து தொடங்கிடவே முடியாது. பக்தி உடையவர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுளை வாழ்த்திட்டு தொடங்குங்க. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கடவுள் கிட்ட வேண்டுதல் வைக்கிறதுக்கும் வாழ்த்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கடவுள் கிட்ட வேண்டுதல் வைக்கிற விட எனக்கு இது செய்ய போற நீ அப்படின்னு அவனை வாழ்த்த தொடங்குங்க அப்படிங்கிறது இந்த மரபில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய. சாமி கிட்ட போனோடனே குழந்தைகிட்ட நாம சொல்லுவோம், என்னெல்லாம் வேணும்னு கேளு அப்படின்னு. குழந்தைய நம்ம வந்து இப்ப இருந்தே பயிற்சி செய்யற பழக்கத்தை சில வீடுகள்ல நம்ம பார்க்கறது உண்டு. சாமி கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்? அப்பாவுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுன்னு வேண்டு, இல்ல அம்மாவுக்கு நல்ல செல்வ வளம் வேணும்னு கேளு, இல்ல வீட்டுக்கு நிறைய செல்வ வளம் வேணும்னு கேளு, நீ நல்லா படிக்கணும்னு கேளு. எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய இடத்துலதான் நீங்க கடவுளை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கூட தெரியாதவரா கடவுள்? அப்போ நம்ம வழிபடுகிற முறைமையில ஒரு வேறுபாடு கண்டிப்பா வேணும். பக்தி உடையவர்கள் தான் நாம எல்லாருமே. ஆனா நமக்கு என்ன தேவைன்னு தெரியாதவனா கடவுள்? அவ்வளவு ரொம்ப எளிமையா நம்ம கடவுளை மதிப்பிட்டு இருக்கோம். இல்ல, கடவுளை வாழ்த்திட்டு தொடங்குங்க. உங்களுக்கு என்ன எந்த நேரத்துல எந்த சூழல்ல கொடுக்கணும்னு நம்ம எல்லாவற்றையும் விட கடந்து இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற கடவுளுக்கு தெரியும். அப்போ என்னை இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எதுக்காக அப்படின்னா நல்லா தமிழ் செய்யுமாறு அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுவார். அப்போ உங்களுக்கு எதுக்காக என்ன படைச்சிருக்க உனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவைங்கிறதே உனக்கு தெரியும் பொழுது நீ எனக்கு என்ன நல்லவையோ அதை கொடுத்துரு, அவ்வளவுதான். எல்லாம் உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையுமே கடவுள் வந்து கொள்வா. அப்ப பக்தியுடையவர்கள் இறைவனை அணுகுகிற அந்த பான்மையில நம்ம குழந்தைகள் கிட்ட இப்பவே வேண்டுதலுக்கெல்லாம் உரியவனா இறைவனை மாற்றாம இறைவனை வாழ்த்து. உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்காரு அந்த இறைவன், நீ வந்து எல்லாவற்றையும் கடந்து வாழக்கூடியவன், இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடியவன். நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். எனக்கு என்ன தேவை வேணும் அப்படின்னு உனக்கு தெரியும். இப்ப நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ இறைவனுக்கு ரொம்ப கஷ்டமே கொடுத்துடக்கூடாது. அப்படியே ஆகுகன்னு நம்மளை வாழ்த்திடணும். அந்த மாதிரி ஒரு வாழ்த்தை நமக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படின்னா எந்த செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இறைவனை வந்து வாழ்த்திட்டு தொடங்குங்க அப்படிங்கிற அந்த மரபை இலக்கியங்கள் நமக்கு சொல்லித்தரும். இதை நம்ம வீட்டினுடைய இல்ல நம்மளுடைய தொழிலினுடைய எல்லா செயல்கள்லயும் வந்து நம்ம வந்து பின்பற்றணும். அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நிலத்திற்குரிய தெய்வங்களை வந்து சங்க இலக்கியங்கள் வந்து பேசுது. தொல்காப்பியமும் அதை சொல்லுது. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நிலத்தின் அடிப்படையா கொண்டுதான் வந்துட்டு இங்க வந்து பக்தி இலக்கிய மரபு வந்து தமிழ் சமூகத்துல வந்து தொடங்குது. குறிஞ்சிக்கு முருகனும், முல்லைக்கு திருமாலும், மருதத்துக்கு இந்திரனும், நெய்தலுக்கு வருணனும், பாலைக்கு கொற்றவையும் கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நிலத்தை தெய்வமாக வணங்குகிற வழக்கம். இன்னைக்கும் நம்மை தாங்குகிற நிலம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பவுமே வணங்குதலுக்குரிய ஒரு விஷயமா பார்க்கணும். இப்ப பக்தி உடையவர்கள் இறைவன் மேல பற்றுதல் வைக்கணும். இறைவன் மேல இருக்கிற அந்த இறை உணர்வை அனுபவிக்கணும். அதுக்கு இறைவனோட நம்ம பேசணும். அந்த பேசுறதுக்கான நிலை வந்து மௌனமா இருக்கணும்.
திருக்கோயிலுக்குள்ள நாம பேசக்கூடாது, நாம இறைவனோட பேசணும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி அப்படின்னா வந்துட்டு பக்தியுடையவர்கள் எந்த ஒரு செயலை தொடங்கறதுக்கு முன்னமே இறைவனை வாழ்த்தி தொடங்கணும். அது நீங்க எதுவா வேணா இருக்கணும். எப்பவுமே இது எதற்காக இறைவனை வாழ்த்தி தொடங்கணும்னா, எந்த ஒரு தீமை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம இறைமைய வந்து நினைக்க மாட்டோம். இப்ப நீ நல்லவை எல்லா செயல்களுக்கு முன்னாடியும் இறைவனை வாழ்த்து தொடங்கும். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நினைக்கட்டும், ஏதாவது ஒரு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்ன காலங்கள்ல அந்த பிள்ளையார் சுழி போட்டுட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டடம் கட்டுறதாகட்டும், இல்ல ஒரு வீடு கட்டுறதாகட்டும், இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்குவாங்க. ஏன்னா இறைமைதான் முதல்ல. அவனை வணங்கிட்டு அவனை வாழ்த்திட்டு தொடங்குறது அப்படிங்கிறது இரண்டாவது. அப்புறம் இலக்கியங்கள் அந்த மரபை தான் நமக்கு சொல்லிட்டு வருது. அப்புறம் நிலத்தை வணங்குதல். எல்லா எல்லா பக்தி உடையவர்களுமே நம்மை தாங்குகிற அந்த நிலத்தை வந்து கண்டிப்பா வணங்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த பூமிக்கு நாம வந்து மனிதர்களா பிறக்கும் பொழுது நம்ம ரெண்டு அறை தான் நம்மளை எப்பவுமே வந்துட்டு தாங்கிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு 10 மாதம் தாயினுடைய கருவறை, அது நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மண்ணுலகத்துக்கு வந்துட்டோம்னா இந்த பூமி அப்படிங்கிற அந்த நிலவரை தான் நம்ம இருக்கிற வரைக்கும், இல்ல நாம இறந்த பின்னுமே நம்மளை தாங்குது. இப்போ இந்த பூமியை வந்து வணங்குற வழக்கம், இந்த நிலத்தை வணங்குகிற அந்த பான்மை அப்படிங்கிறது பக்தியுடையவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நம்மை தாங்குகிற, நாம் எப்போதுமே மிதித்து கொண்டு இருக்கிற இந்த நிலத்தை பற்றிய ஒரு புரிதல் வந்து நமக்கு எப்பவுமே வேணும். அப்போ வந்துட்டு மண்ணை வணங்குகிற அந்த பான்மை நமக்கு கண்டிப்பா வேணும். பக்தியுடையவர்களுக்கு மண்ணை வந்து தொட்டு வணங்குகிற, இல்ல ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்தந்த தாய் மண்ணை வணங்குகிற, இல்ல வேற்று ஊருக்கு புலம் பெயரும் போது பிடிமண்ணை எடுத்துட்டு போகிற அந்த வழக்கம் இருக்கு. ரொம்ப நாள் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து போகிறதுக்கு தயங்கிக்கிட்டு போராடிட்டு இருக்கிற உயிரை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணு பொண்ணு கலந்து அந்த தண்ணியை வந்து கொடுப்பாங்க. வேகமா அவங்க இந்த உடலில் இருந்து உயிர் வந்து நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கொடுக்கிற வழக்கம் வந்து நாட்டார் மரபுல வந்து இன்னுமே இருக்கு. ஆக பக்தியுடையவர்கள் எப்படி இறைமையை வாழ்த்தி தொடங்குறாங்களோ அதற்கு இணையா இந்த மண்ணை வந்து வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் வந்து சங்க இலக்கியங்கள்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல்ல வந்து காணப்படுது. பரிபாடல்ல வந்து எட்டு தொகை நூல்கள்ல வந்து ஒரே ஒரு நூல் தான் அகப்புற நூல், அகமும் புறமும் பற்றி பேசுகிற நூல். அந்த நூலுக்கு பெயர் வந்து பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரிபாடல் வந்து காலத்தினால் வந்து புனலும் நெருப்பும் வந்து கொண்டதுக்கு அப்புறம் சில இலக்கிய சுவடிகள் தான் நம்ம கிட்ட அதுல இருந்து கிடைச்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 22 பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல திருமால் பற்றி 6 பாடல்கள் இருக்கு, முருகன் பற்றி 8 பாடல்கள் இருக்கு, அப்புறம் வையை பற்றி 8 பாடல்கள் வந்து காணப்படுது. ஏன் இதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இலக்கியங்கள்ல வைணவத்தினுடைய முழுமுதற் கடவுளா நினைக்கக்கூடிய திருமால் பற்றியும் முருகன் பற்றியும் கிடைக்கிற அதே நேரத்துல ஒரு ஆறை வந்து தெய்வமா நினைச்சு வழிபட, அப்போ நிலத்துக்கு அப்புறம் நீர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நீர் தான் எல்லாவற்றுக்குமே. இந்த உணவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உணவை விளைவிக்கிறதுக்கும் நீர் தேவை, அந்த உணவாகவும் நீர் இருக்கு. திருக்குறள் அதுதான் அது, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஏன்னா தானும் உணவாகி உணவு வர்றதுக்கான ஆதாரமாவும் அந்த நீர் இருக்கும்போது அந்த நீரை வந்து வழிபடுகிற வழக்கத்தை வந்து நம்ம எப்பவுமே பார்க்க முடியுது. அப்ப பக்தி உடையவர்கள் மண்ணையும் நீரையும் பகைக்கவே கூடாது. நீர் தண்ணியையும் நிலத்தையும் பக்தியுடையவர்கள் பகைமையா இல்லைன்னா வெறுப்பா இல்ல இழிவா பேசினாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க நல்ல பக்தியாளர்களா இருக்க வாய்ப்பே இல்லை. சுவை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் நீரை வணங்குங்க. நீரினுடைய சுவையை நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்துட்டு படிக்கவே கூடாது. ஏன்னா வெகு எளிதா வந்து இன்னைக்கு நமக்கு நீர் வந்து கிடைக்கிறனால வந்துட்டு அந்த தண்ணியினுடைய அருமை வந்து நமக்கு தெரிகிறதே இல்லை. நமக்கு காலுக்கிடையே கிடக்கிறனால அந்த நிலத்தினுடைய அருமை வந்து நமக்கு தெரிகிறதே இல்லை. கொஞ்சம் வடநாட்டு பக்கம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்கள் வந்து ஒரு குடம் தண்ணிக்கு 20 கிலோமீட்டர் நடப்பாங்களாம். நம்ம வீட்டுல வந்து எங்கேயாவது தண்ணி ஒழுகும் போது உடனே நம்ம பக்தி உடையவர்கள்ங்கிறத காட்டுறதுக்கு சில இடங்கள் இருக்கும்ல. நான் முன்னா சொன்ன மாதிரி பக்தி உடையவர்களுக்குன்னு சில குணங்கள் இருக்கு. பக்தி உடையவங்க காரியத்துல பதற மாட்டாங்க. வித்து எப்படி விதை முளைக்குமோ அந்த வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல ஏதாவது செய்து பயனடைவாங்கிறதுக்கு இது ஒண்ணு. கடவுளை வாழ்த்தி தொடங்குவாங்க. வேண்டுதல்களை வைத்து கடவுளை வந்து எளியவனா காட்ட மாட்டாங்க. எனக்கு வேண்டியது தெரியும்னு இறைவனை உயர்த்தி காட்டவங்களா இருப்பாங்க. நிலத்தை பகைக்க மாட்டாங்க, வணங்குவாங்க. நீரை பகைக்க மாட்டாங்க, எல்லாவற்றையும் விட நீரை வீணாக்கவே மாட்டாங்க. கோயிலுக்கு போய் வந்து உங்களுடைய இரு பாதங்களையும் தூய்மை செய்யறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணியை தான் நீங்க என்ன பண்ணணும்னா கோயில்ல இருக்கிற குழாய்கள்ல பயன்படுத்தும்.
அந்த தண்ணி அப்படியே திறந்து விட்டுட்டு போறது. நீங்க திருக்கோயிலுக்கு போகும்பொழுது தண்ணிய வீணாக்கிட்டு உள்ள போனீங்கன்னா அதனால பலன் இல்ல. தண்ணிய ஒருபோதும் வீணாக்க கூடாது. அப்புறம் எல்லா திருக்கோயில்களும் பாத்தீங்கன்னா நீர்நிலைகளோடு தொடர்புடையதா இருக்கும். ஆனா அந்த நீர்நிலைகள் தூய்மையா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. கங்கைய தூய்மை செய்யறதுக்கு அவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்களாம். அந்த இப்ப அண்மையில நடந்த அந்த கங்கையினுடைய அந்த காசி இதெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் இது பண்ணும் பொழுது அந்த காசியினுடைய பரிமாணத்தையே மாத்தினப்ப வந்துட்டு மத்திய அரசு அதற்காக அவ்வளவு செலவினங்களை செய்துதான். இன்னைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற நீர்நிலைகளை யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஈமக்க சடங்குகள் எல்லாமே நீர்நிலைகளோடு தொடர்புடையதா இருக்கு. இப்போ திருக்கோயில்கள் எல்லாமே நீர்நிலைகளோடு தொடர்புடையதா இருக்கு. நம்முடைய பாவங்கள் எல்லாமே பாவங்களை வந்து தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே நீர்நிலைகளோடு தொடர்புடையதா இருக்கு. ஆனா அந்த நீர்நிலைகளை நாம எப்படி பார்க்கிறோம்? போறது செய்த பாவங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக கோயிலுக்கு. ஆனா கோயிலோடு தொடர்புடைய நீர்நிலைகளை பக்தியுடையவர்கள் நம்ம எப்படி வச்சிருக்கணும்? உண்மையாலுமே நடைமுறையில இருக்கிற சிக்கல் அதுதான். நாம ரொம்ப நல்லவங்க, நம்ம செய்த பாவங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக தான் திருக்கோயில்களுக்கு போறோம். ஆனா திருக்கோயில நாம எப்படி வச்சிருக்கோம்? இந்த கோயிலுடைய நீர்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருக்கு? இந்த பக்கம் முழுக்க நெய் விளக்குகளும் திரிகளும் தீப்பெட்டியினுடைய கற்பூரத்தினுடைய ஊதுபத்தியினுடைய அட்டைகளுடைய குப்பை குவியல்களா இருக்கு. அதுக்கப்புறம் படித்துறை முழுக்க எண்ணெயும் சோப்பும் ஷாம்பு மயம் தான். ஏன்னா படித்துறைக்குள்ள நம்ம அவ்வளவு வேகமா எல்லாம் நடந்துட முடியாது. ஏன்னா பாசம் முழுக்க படிஞ்சிருக்கும். இதெல்லாம் சேரும் பொழுது அந்த நீர்நிலையில் இருக்கிற மீன்களும் இயற்கை உயிரினங்களும் வந்து பாதிப்புக்குள்ளாகும். அது நமக்கு தெரியறது இல்ல. கோயில் நீர்நிலைகள்ல வேதியியல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய விதிகள் இருக்கு. சட்டங்களும் அதை சொல்லுது. ஆனா நம்ம அதை செய்யறது இல்ல. நம்மளுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்காக நல்லெண்ணெய் குழியில இல்ல அந்த சோப்பை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல போய் என்ன பயன்படுத்தணும்? எண்ணெய் இருக்கா அப்படின்னா நீங்க இயற்கையான சீக்கக்காய் அந்த மாதிரி இருக்கிறத அதை பயன்படுத்தணும். அங்க போய் நம்ம என்ன பண்றோம்னா சோப்பு இல்லைன்னா வேதியியல் அந்த பொருட்களை கொண்டு போய் அந்த படியிலேயே அப்படியே அந்த நீர்லயே கலந்துடுறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆடைகளை களைஞ்சிட்டு வர சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அங்க இருக்கிற ஏதாவது ஒரு கழிவு அகற்றக்கூடிய இருக்கிற இடங்கள்ல தான் நம்ம கழியணுமே ஒழிய அந்த படித்துறையிலேயே நம்ம விட்டுட்டு வர்றது. இத்தனையும் செய்து ஒரு திருக்கோயிலினுடைய குளக்கரைய இல்லைன்னா வந்து ஆற்று நீர் படித்துறைய நம்ம அழுக்கானதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாவங்கள் எப்படி கரைந்து போயிடும் அப்படின்னு நம்ம நம்புறோம். பக்தியுடையவர்கள் எவ்வளவு நம்மளை செம்மையாக்க வேண்டியது இருக்கு. நாம ரொம்ப ரொம்ப செம்மையானவர்கள், நம்ம ரொம்ப செம்மை மாதர் அப்படின்னு நம்ம காட்டுறோம். மற்றவர்களிலிருந்து இறையோடு பேசக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இயற்கையை தூய்மையா வச்சிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவாரா? எல்லா திருக்கோயில்கள்லயும் உழவார பணி செய்வாராம். அதனாலதான் அவர் அப்பர். மற்றவங்க எல்லாம் வெறும் பக்தி நெறி மட்டும் கையில் எடுக்கும் பொழுது திருநாவுக்கரசர் மட்டும் என்ன பண்ணாருன்னா கோயில்களை தூய்மை செய்யற பணியும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்களாம். இந்த உரையின் வாயிலா இதை நான் ரொம்ப வலிமையா உணர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நல்ல பக்தியுடையவர்கள் நிறைய பொருட்களை அபிடேக பொருட்களை இறைவனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொன்னும் பொருளும் இறைவனுக்கு அள்ளி கொடுக்கணும்னு கூட தேவையில்லை. நீங்க நல்ல சிறந்த பக்தியாளர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து செல்வத்தினால வர்றதில்லை. அந்த கோயிலை நீங்க எப்படி தூய்மையா வச்சிருக்கீங்க? அந்த கோயிலுடைய உழவார பணிக்கு நீங்க என்ன உதவி செய்யறீங்க? அந்த கோயிலை சுற்றி இருக்கிற நீர்ப்படித்துறை உள்ளிட்ட உயிர்கள் எல்லாம் நிறைய இருக்கிற அந்த இயற்கை சூழலுக்கு நம்ம என்ன உதவி செய்யறோங்கிறத பொறுத்துதான் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய பக்தி திறம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அப்ப நல்ல பக்தியுடையவர்கள் மண்ணையும் நீரையும் பொன்னென போற்றுகிற தன்மையுடையவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இலக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டு நூல்கள்லயே வந்துட்டு திருமுருகாற்றுப்படைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. ஏன் இந்த நூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு எல்லா ஆற்றுப்படைகளும் என்ன சொல்லும் அப்படின்னா வந்து பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிகுறின்னு இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நான் நிறைய செல்வம் வாங்கிட்டேன், அந்த மன்னன் கிட்ட போ, அவன் உனக்கும் அதே மாதிரி செல்வம் தருவான்னு பொருள் சார்ந்த மனிதர்களை வந்து ஆற்றுப்படுத்தும். ஆனா திருமுருகாற்றுப்படை மட்டும்தான் அருள் சார்ந்த மனிதர்களை வந்து ஆற்றுப்படுத்தும். நான் வந்து முருகன் கிட்ட போனேன், முருகன் எனக்கு வந்து இவ்வளவு அருளை கொடுத்திருக்கான், இவ்வளவு பண்பை கொடுத்திருக்கான், இவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கான். இந்த வளத்தை, இந்த அருள் வளத்தை நீ பெறணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா வந்துட்டு முருகன் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படுத்துமா. அப்ப முதல்ல பக்தி இலக்கியங்களுக்கான முன்னோடி நூல் திருமுருகாற்றுப்படை தான். நிறைய பக்தி நூல்களை வாசிக்கிறவங்க எது மூலமா இருக்கும், எது சிறந்த பக்தி இலக்கியத்திற்கான முன்னோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையை வந்து கண்ண மூடி நம்மளால சொல்லிட முடியும். ஏன்னா வந்துட்டு
அதுதான் முதல்ல ஒரு ஒரு அருளுக்காக ஒரு மனிதனை வந்து ஆட்சப்படுத்துது. அதுவும் எங்கெல்லாம் முருகனுக்கான அறுபடை வீடுகள்னு நம்ம சொல்ற திருப்பரங்குன்றம், திருச்சீரளவாய், திருவாவினன்குடி, திருவேரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி அறுபடை வீடை நோக்கி அருளாளர்களை வந்து அதுதான் வந்து ஆட்சிப்படுத்துது. இப்போ திணைநிலை கடவுளை வந்து வணங்கக்கூடிய அந்த தன்மை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்லதான். சங்க இலக்கியங்கள்லதான் வந்துட்டு குறிஞ்சிக்கும், முல்லைக்கும், மருதத்துக்கும் இந்த மாதிரி திணை சார்ந்த தெய்வங்களை வந்து வழிபடுறாங்க. அதோட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து நிலத்துக்கேற்ற மகள்னு நிலமகளையும், செல்வத்துக்கேற்ற மகள்னு திருமகளையும், இன்பத்திற்கேற்ற தெய்வம்னு காமனையும், படைப்புலக தெய்வம்னு பிரம்மனையும், இல்ல அழிவுக்கான தெய்வம், இல்ல மரணத்திற்கான தெய்வம் யமனையும் வணங்கியமை எல்லாம் வந்து எதுல இருந்தே தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய காலங்கள்லயே வந்து தொடங்குது. இது எல்லாவற்றிலையுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களினுடைய வடிவங்கள் தான் மாறுபடுதே ஒழிய தெய்வத்தினுடைய தன்மை வந்து பொதுதான். நீ நல்லவனா இருந்தா தெய்வம் உனக்கு நன்மையாய் இருக்கும். ஊழ்வினையா ஏதாவது உனக்கு சோதனையும் தீமையும் வந்தாலும் உன்னுடைய நல்லவன் அப்படிங்கிற அந்த பண்பு, இல்லைன்னா நல்லவை அப்படிங்கிற அந்த பண்புல இருந்து நீ வழுவாம இருக்கிறியா அப்படிங்கிறதுதான் வந்துட்டு சோதிக்கிறது தான் தெய்வத்தினுடைய பொதுத்தன்மையா இருக்கு. இந்த திணை தெய்வங்கள் இல்லாம சில தெய்வங்களை கூட சங்க இலக்கிய காலங்கள்ல பார்க்க முடியும். மலையுறை தெய்வம், மலை மேல இருக்கிற தெய்வம்னே ஒரு தெய்வம் வந்திருக்கு. அப்புறம் காடுறை தெய்வம், காட்டுல வனத்துல இன்னைக்கு கூட வனபத்திரகாளின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல, அந்த மாதிரி வனத்துல இருக்கிற தெய்வம். நீர்த்துறை தெய்வம்னே இருக்கு, அது அணங்குனே சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ள தெய்வம் இருக்கிறதா வந்து சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இல்லுறை தெய்வம், வீட்டு தெய்வம். இன்னைக்கும் நான் இங்க இங்க குழுமி இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். நாட்டுப்புறங்கள்ல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. வீட்டு சாமி கும்பிடுறதுன்னு ஒண்ணு கும்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது எல்லாரும் கூடி வேற வேற இடங்கள்ல புலப்பெயர்ந்தாலும் வீட்டு சாமி கும்பிடுறது அப்படின்ற அந்த வழக்கம் இருக்கு. அப்புறம் வருத்தும் தெய்வம்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா வந்துட்டு இந்த சாமி கண்ண குதிக்கும். இது ஓரளவு இந்த கொற்றவை வழிபாட்டை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லை தெய்வங்கள், ஏன்னா தண்டிக்கிறதுக்குனே ஒரு தெய்வம் இருந்திருக்கு. நீ தப்பு பண்ணிட்டேன்னா வந்து சாமி கண்ணை குத்திடும், இப்படி பொய் பேசினேன்னா வந்து நாக்குல வந்து சூடு போட்டுரும், நல்லா நம்ம வீட்டுல சொல்லி வளர்த்துவாங்க. அந்த வருத்துகின்ற தெய்வம் அப்படிங்கிறதே இருக்கு. அப்புறம் தெய்வம்னாலே அழகா இருக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. ரொம்ப ரொம்ப கொடூரமா கொம்புகளும் பெரிய கண்களும் நீண்ட நாக்கும் கோரைப்புல் போன்ற பற்களும் கொண்ட பூத கணங்களை வந்து சங்க இலக்கியங்கள் வந்து காட்டுது. ஏன்னா வந்துட்டு நீ தெய்வம் அப்படின்னாலே வந்து அவன் அழகாதான். இப்ப முருகன்னா அழகு, அந்த அழகாதான் தெய்வம் இருக்கான். நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு 12 கை இருந்து ஒரு 6 முகம் இருந்து அப்படி இருந்தா எப்படி இருப்போம்? நியாயமா பார்த்தா வந்துட்டு நமக்கு அது ஒரு அகோர தோற்றம் போலதான் இருக்கும். ஆனா அவன் அழகா அப்படி காட்டக்கூடிய அந்த இப்போ உறுப்பு சார்ந்து இல்லைன்னா உருவம் சார்ந்து ஒரு தெய்வத்தை நம்ம மதிப்பிடக்கூடாது, பக்தியுடையவர்கள் வந்து அப்படி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்குனாலதான் தெய்வம் வந்து ரொம்ப அழகாவும் இல்ல அணங்காவும் இரு நிலைகள்லயும் நம்ம தெய்வத்தை வழிபடுற மரபை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து காளிய பார்க்கும் பொழுது சே எவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம எப்பவுமே ஒரு மாதிரி பயம் நமக்குள்ள வரும், ஒரு அச்ச உணர்வு வரும். அதை தாண்டியும் நீங்க இறைவனை எப்படி அணுகுறீங்க, அதை தாண்டியும் அந்த தெய்வத்தோடு நீங்க எப்படி கலக்குறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த உருவத்தை கடந்து இறைவன் அப்படிங்கிறத வந்து இலக்கியங்கள் வந்து நமக்கு வந்து காட்டுது அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அப்போ இப்ப இப்படி போயிட்டு இருக்கிற அந்த சங்க இலக்கியங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கான சில வாழ்த்து நிலைகளை இல்ல வழிபாட்டு நிலைகளை வந்து வைக்குது. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறியாட்டு. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம் சாமி வந்து ஆடுறது அப்படிங்கிறது எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முன்னாடி சங்க இலக்கிய காலங்கள்லயே அந்த சாமி வந்து ஆடுறது அப்படிங்கிறது இருக்கு. பக்தியுடையவங்க கிட்ட இந்த தன்மையை வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒருவேளை இது ஒரு நடிப்போ அப்படிங்கிறது கூட வந்துட்டு நாத்திகர்களினுடைய ஒரு இதா இருக்கு. அப்படி அல்ல, இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இறை வந்து ஏறி ஆடுகின்ற நிலை அப்படிங்கறத வந்து பற்றிய புரிதல் நமக்கு எப்பவுமே இருக்கணும். இப்போ ரொம்ப நல்ல ஒரு பாடல், உங்களை வந்து ஆட வைக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து உங்களுக்குள்ள எழுப்பும் பொழுது இல்ல உங்களை சுற்றி சொல்லி கேட்கும் பொழுது உங்களை அறியாமே உங்களுடைய கால் வந்து தாளமிடும். ஏன்னா மனித சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்னு பாத்தீங்கன்னா கூத்து சமூகம். நாம எல்லாருமே ஆடியும் பாடியும் வாழ்வியல கடந்த ஒரு சமூகம். ஏன்னா பாட்டும் ஆட்டமும் இல்லாம மனித குலத்தினுடைய நாகரிக வளர்ச்சியே இல்லை. அப்படிங்கும் பொழுது பாடியும் ஆடியும் கடந்த நமக்கு இறைமையும் அப்படிதான் பாட்டும் ஆட்டமுமா தான் நம்ம இறைவனை வந்து வழிபட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஆதிகுடிகள்ல இல்ல பழங்குடியின மக்கள் கிட்ட நீங்க அவங்களுடைய தெய்வ வழிபாட்டை பாருங்க. நிறைய திரைப்படங்கள்ல இல்ல வந்துட்டு ஆவணப்படங்கள்ல அது பதிவாக்கம் செய்திருக்காங்க.
அப்ப வந்து அந்த இசையும் ஆட்டமும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னை மறந்த நிலை வந்து வரும். குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டை போட்டாலே வந்து அந்த ஆடுகிற அந்த வழக்கம், இல்லைன்னா யாராவது ஆடுறத பார்த்தா ஆடுகிற வழக்கம், இல்ல யாராவது பாடுறது கேட்டா நம்மள அறியாம அந்த பாட்டோட சேர்கிற வழக்கம் நமக்கு இருக்கிற மாதிரி, இறை உணர்வு நிறைந்திருக்கிற அந்த அவையில் இருக்கிற அந்த இறைமை தன்னுள் வந்ததா இருக்கிற அதீத உணர்வு தான் சாமி ஆடுறது. நம்ம சில நேரம் கோவத்துல கூட வீட்டுல சாமி ஆடுறோம். இப்போ அந்த அதுக்கு நேர்மறையா இருக்கிற ஒரு நேர்மறையான உணர்வு தமக்குள்ள வரும் பொழுதுதான் என்ன பண்றாங்கன்னா சாமி ஆடுதல் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்குள்ள வருது. எல்லாரும் 100 விழுக்காடு இது நடிப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது மனிதர்களை பொறுத்து. இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை மறந்த நிலை அப்படிங்கிற நிலையில வந்து இந்த வெறி ஆடுதல் இல்லைன்னா வெறி எயறுதல் அப்படிங்கிற அந்த நிலை வந்து தோணுது அப்படின்னு சொல்லலாம். வெறியாட்டு அப்படிங்கும்போது சாமி வந்து ஆடுகிற அந்த வழக்கம் வந்து பக்தியுடையவர்களுக்கு வருது. இன்னும் இது விவாத பொருளாதான் இருக்கு. உண்மையாலுமே அப்படி வருமா அப்படின்ட்டா கண்டிப்பா வரும். இலக்கியங்கள் அது பதிவு செய்யுது. வேலன் வந்து வெறியாடிய, வேலன் தனக்குள்ள வந்து குறி சொல்கிற, இன்னைக்கும் அந்த குறியை சொல்கிற வழக்கம் இருக்கு. 50% வந்து அதுல மெய்ப்பொருளும் இருக்கு. ஏன்னா எல்லாவற்றிலும் வந்து நன்மை தீமை இருக்கிற மாதிரி இந்த வெறியாடுதல் அப்படிங்கறதுல வந்தும் கூட சில ஏமாற்று வேலைகளும் இருக்கு. ஆனா உண்மையான பக்தியுடையவர்கள் இந்த வெறியாட்ட இல்ல இறைவன் தன்மேல் ஏறுகிற நிலைய வந்து உணர்ந்திருக்காங்க. சிலர் அமைதியா இருப்பாங்க, ஆடிக்கிட்டே அமைதியா இருப்பாங்க. சிலர் வந்து தன்னை மீறி இந்த சமூகத்துக்கோ இல்ல தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கோ இல்ல ஏதாவது ஒரு கருத்தை தன்னை மீறி வெளிப்படுத்துறாங்க. அதை குறி சொல்கிற வழக்கம் அப்படிங்கிறது. அப்ப பக்தியுடையவர்கள் எதிர்கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதீத உச்ச பக்தி நிலை அப்படின்னு சொல்லி இந்த வெறியாட்டம் வந்து சொல்லலாம். இந்த சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் வர்ற காலம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அது சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலங்கள்ல வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இப்பதான் வந்துட்டு தமிழ் சமூகம் வந்து வேறு சமயங்களை இல்ல பிற சமயங்களுடைய கலப்பை வந்து எதிர்கொள்ளுது. சமணமும் பௌத்தமும் இந்த காலங்கள்ல தான் உள்ள வருது. ஏன் இந்த காலங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப பக்தி வந்து மாற்றம் பெற்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே தமிழர்களுக்குன்னு சொல்லி சில பக்தி மரபு இருக்கு. நம்ம வந்து நில தெய்வங்களை வழிபடுவோம், இயற்கையை வழிபடுவோம், ஆடி பாடி வந்து இறைவனை வந்து அணுகுவோம். ஆனா இந்த சங்கமருவிய காலங்கள்ல வந்து பக்தியுடையவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே வேணாம், எல்லாமே பொய், எல்லாமே நிலையாமை, ஒரு யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, பெண்கள்லாம் பேய்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து வர்றாங்க. இதுவும் ஒரு வகையான நெறிதான். இன்னைக்கு நம்ம துறவற நிலைன்னு நம்ம சொல்றோம்ல, இதுக்கு முன்னாடி இருந்த துறவற நிலை எப்படி இருந்ததுன்னா மக்களோட மக்களா கல்வி புலம் சார்ந்து இல்ல நன்னெறி சார்ந்து மக்களை ஆற்றுப்படுத்துகிற துறவற நிலையா இருக்கும். ஆனா இந்த சங்கம் மருவிய காலத்துல இருக்கிற பக்தியில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே வேணாம் எனக்கு அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க. எதுவுமே வேணாம் அப்படின்னு அப்புறம் வந்துட்டு மொட்டை அடிக்கிறது இல்லைன்னா வந்து தாடி வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு எல்லாவற்றையும் விட்டு பற்றறுத்து போகிற ஒரு மனநிலை, அந்த நிலைக்கு போறாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா நிறைய சடங்குகள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துலதான் வந்து திருவள்ளுவர் வந்து இறைமைய வந்து வேறு ஒரு களத்திற்கு எடுத்து செல்றாரு, பொது தெய்வமா மாத்துறாரு. எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பிடாது இந்த காலத்துல வர்ற நீதி இலக்கிய நூல்கள்ல வந்து திருக்குறள் சொல்கிற அந்த கடவுள் வாழ்த்துல எந்த ஒரு தெய்வமும் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொது தெய்வத்தை கொண்டு வந்து இறைநிலைய நன்னெறியின் பால் உய்விக்க கூடியதா, நீ நன்மையின் பால் உய்விக்க கூடியதா மாற்றுறாரு திருவள்ளுவர். அந்த இடத்துல ஒரு சொல்லியிருப்பாரு, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்தது விடேன். ஒண்ணுமே செய்ய வேணாயா, நீ பக்தின்னு நினைக்கிறியா, நீ வந்து மொட்டையடிச்சுக்கவும் வேணாம், தாடியும் வளர்த்திக்க வேணாம், நீ எதுவுமே பண்ணாத, நீ என்ன பண்ணு அப்படின்னா இந்த உலகம் தப்புன்னு சொல்ற விஷயத்த செய்யாத, இந்த உலகத்திற்கு தீமைன்னு இருக்கிற செய்திகளை செயல்களை நீ வந்து எதையும் சொல்லாத செய்யாதன்னு சொல்லிட்டு பக்திய அறத்தின் பால் திருப்புறார். இந்த காலங்கள்லதான் என்ன ஆகுதுன்னா பக்தி வந்து இத்தனை நாள் வந்து ஆடலும் பாடலுமா இருந்து இறைமையோடு கலக்கிற ஒரு தெய்வீக உணர்வா இருந்தது வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையாமை பக்கமா போகுது. நிலையாமையிலிருந்து அது அறத்தின் பால சங்கமருவிய காலத்துல போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காப்பிய காலம் வருது. காப்பிய காலங்கள்ல ரொம்ப ரொம்ப தமிழ் சமூகம் வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அது. காப்பியங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா முழுக்க முழுக்க சமணம் பௌத்தமும் தான்.
பக்திமை எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறம் சார்ந்து, ஏற்கனவே திருவள்ளுவர் வந்து அறம் சார்ந்து பக்தியை நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. காப்பியமும் என்ன பண்ணுதுன்னா அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற நாற்பொருளை பத்தி பேச ஆரம்பிக்குது. சமணமும் பௌத்தமும் தான் மேலோங்கி காணப்படுது. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொல்லாமை, பொய்யாமை, பொய் சொல்லாமை, யாரோட பொருட்களையும் திருடாமை, திறன்மனை நோக்காமைன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மனிதர்களை ஒரு ஐடியல் ஹியூமன் பீயிங்னு நம்ம சொல்றோம்ல, எந்த ஒரு பிழையும் எந்த ஒரு தவறும் செய்யாத மனிதர்களை உருவாக்குறத நோக்கி அதை நகர்த்த ஆரம்பிக்குது காப்பிய காலம். இங்கேயும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஐம்பெரும் பூதங்களை வணங்குற வழக்கம் இருக்கு. சிலப்பதிகாரம் வந்து மழைய வாழ்த்துது, இயற்கைய வாழ்த்துது, சூரியனை வாழ்த்துது, சந்திரனை வாழ்த்துது. எல்லாத்தையும் வாழ்த்தினாலும் இறுதி நிலையில போய் என்ன சொல்லுது அப்படின்னா அது நிலையாமையை நோக்கி நகர்த்துற அந்த பான்மை வந்து காலங்கள்ல காணப்படுது. எல்லாவற்றையும் விட என்னன்னா இந்த ஐம்புலன்கள்னால வர்ற தீமைகள்ல இருந்து மனிதர்கள் விடுபடணும் அப்படிங்கிறதுதான் நல்ல பக்தியுடையவர்களுக்கான அடையாளமா காப்பிய காலத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த ஐம்புலன்களால வர்ற இதுனா மனித உடல்கள்லயே வந்து ரொம்ப ரொம்ப சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இந்த ஐம்புலன்கள் தான். மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லையா, நாக்கு. நீ வந்துட்டு கண்ணால எந்த தீமையும் நீ பார்க்காத, உன் கண் பார்வை கூட அதான் அந்த பிறன்மனை நோக்காமை அப்பதான் வருது. நீ அடுத்த மனையால என்ன பண்ணாத, தப்பாலாம் பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றது அந்த வழக்கம். எந்த ஒரு பொருளையும் தெரியாம கூட தீமையான எண்ணத்தோட தொடக்கூடாது அப்படிங்கறதோட அந்த இது அப்பதான் அப்ப வந்து வர ஆரம்பிக்குது. இப்ப ஐம்புலன் பற்றிய சிந்தனை, பக்தியுடையவர்கள் ஐம்புலன்களாலும் எந்த பாவத்தையும் செய்யாதவர்களாக வருவார்கள் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை வந்து எது உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பிய காலம் தான் உருவாக்குது. அப்போ எல்லாவற்றையும் ஆஹ் எல்லாவற்றையும் நிலையாமை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சு சமணமும் பௌத்தமும் மேல வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு தமிழ் சமூகத்துல இருக்கிற தமிழ் புலவர்கள் வந்து ரொம்ப விழிப்படைய ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இல்ல இப்படியே போயிட்டா ஆதி சமயங்கள்னு கருதப்படுற சைவமும் வைணமும் என்ன ஆயிடும், முழுக்க முழுக்க இந்த தமிழ் சமூகத்துல இல்லாமையே போயிடும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய வாழ்வியல் வந்து அகம்புறம் சார்ந்த வாழ்வியல். நீ எல்லாத்தையுமே வெறுத்துட்ட அப்படின்னா திருமணமே நடக்காது. திருமணம் ஒண்ணு அப்படி இல்லைன்னா இல்லறம் இல்ல, இல்லறம் இல்லைன்னா மக்கட்பேர் இல்ல, மக்கட்பேர் இல்லைன்னா உலகம் இல்ல. அப்ப இந்த உலகத்தினுடைய செயல்பாடையே தடுக்கக்கூடியதான் நிலையாமை அப்படிங்கிற கருத்து வந்து வர ஆரம்பிக்குது. மன்னர்கள் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு போக ஆரம்பிச்சிடறாரு. புத்தர் எல்லாம் அந்த மாதிரிதான். என்ன இல்ல அவர்கிட்ட, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆசையும் விட்டுட்டு எல்லாவற்றின் மீது இருக்கிற பற்றுதலையும் விட்டுட்டு எல்லாரும் காட்டுக்குள்ள போயிட்டா உலகத்தினுடைய இயக்கம் எப்படி நடக்கும்? உலகம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா பொய்யும் மெய்யும் கலந்ததுதான், அந்த மயக்கம் தான் உலகம் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போயிடக்கூடாது அப்படின்றப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஒரு விழிப்பு வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா இல்லறம் வெறுத்து துறவரத்துக்கு போயிடுறாங்க. குறிப்பா ஆடல் பாடல்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சமணமும் பௌத்தமும். ஏன்னா அது வந்து இன்பியல் நோக்கிய ஒரு கலையா அது பார்க்கப்படுது. அழகியல் சார்ந்த எந்த கலையும் வேணாம். அதனாலதான் சமணம் வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமணர்கள் தான். ஆடையே வேணான்றாங்க, ஆடை வேணான்னு சொல்லுது, அலங்காரம் வேணான்னு சொல்லுது, தலையில முடியே வேணான்னு சொல்லுது, ஒரு ஒரு தலைமுடியும் அவங்களே அகற்றிடுறாங்க. இவ்வளவு பற்றற்ற நிலைக்கு மனிதன் போயிட்டான் அப்படின்னா உலகத்தினுடைய இயக்கம் தடைபடும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பக்தி இலக்கிய காலம் வர ஆரம்பிக்குது. பக்தி இலக்கிய காலம் என்ன செய்தது அப்படின்னா வந்துட்டு பக்தி உடையவர்களுக்கான ஒரு நெறிய வந்து பக்தி இலக்கிய காலம் வந்து வகுக்குது. நீங்க எல்லா நாயன்மார்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க, இல்லறமா நல்லறத்தை செய்திருப்பாங்க. சிறுதொண்ட நாயனார் ஆகட்டும், அவங்களுடைய மனைவி இருப்பாங்க. இறைவன் வந்து பிள்ளையே கேட்டாலும் வந்துட்டு குடும்பமா சேர்ந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைக்கறி நாங்க தரோம் யா அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த வழக்கத்தை வந்து நாம வந்து பார்க்க முடியும். அப்போ கணவனும் மனைவியும் மக்களும் சேர்ந்து இறைவனை வழிபடுகிற அந்த தன்மையை எது கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலம். இல்லறமா சேர்ந்து நீங்க இறைவனை வழிபட்டாலும் நீங்க வந்து முக்தி நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற சிந்தனை எங்க பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலத்துலதான் வந்து பிறக்குது. அதுக்கப்புறம் வந்து இசையும் பாடலும் இறைவனுக்கு உகந்தது. ஏன்னா சைவம் வந்து சிவபெருமான ஆடலுக்குரிய நாயகனா, ஆடல் நாயகனாவே பாக்குது நடராஜரனுடைய உருவத்துல. இப்போ பன்னிசையின் வாயிலாக இறைவனை வந்து நீங்க அணுகணும். ஏன்னா ஆடலும் பாடலும் இறைவனுக்கு உரியதுதான், உரித்தானதுதான், அவனுக்கு ஏற்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் இசையையும் கலந்து தமிழிசையாக இறைவனை வந்து
வணங்கக்கூடிய பான்மையை எதுதான் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பக்தி இலக்கிய காலங்கள் தான் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு பக்தி இலக்கிய காலங்கள்ல சைவமும் வைணமும் வேலோங்க ஆரம்பிக்குது. நாயன்மார்கள் முதன்மை தெய்வமான சிவனை வந்து மையமிட்டு திருமுறைகள் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆழ்வார்கள் முதன்மை தெய்வமா திருமாலை வச்சுக்கிட்டு பிரபந்தங்களை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாட ஆரம்பிக்கும் பொழுது இப்ப இதற்கு முன்னாடி இருக்கிற நிலையாமை கருத்துக்களை கலப்பிரர்களுடைய ஆட்சி காலத்துல சங்கம் மருவிய காலத்துல இருக்கிற அந்த பக்தியுடர்களுடைய நெறிய வந்து அவங்க மாத்தணும். அப்ப அவங்க முதல்ல எடுக்கிற ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிதான். முதல்ல மொழி எடுக்கிறாங்க. தமிழ் மொழிய பக்தியினுடைய மொழியாக தெய்வ தமிழ் மொழியா மாற்றுகிற காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கிய காலம் தான். ஏன்னா ஒரு சமூகத்தினுடைய மொழிய வந்து இறைமைக்கு உகந்த மொழியா மாத்திட்டோம் அப்படின்னா அந்த மக்களை மாத்துறது ரொம்ப ரொம்ப எளிமை. இப்ப வந்து எல்லோரும் வந்து ஆஹ் இஸ்லாமிய இலக்கியங்கள்ல வந்து இறைவனுடைய போதகங்கள்ல தமிழ்ல சொன்னாலும் குரான் அரபு மொழியில தான் அவங்க வந்து படிக்கிறாங்க இல்லையா? மூல மொழின்னு அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லா மொழிகள்லயும் வந்து பைபிள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் ஹீப்ரு மொழின்னு சொல்லிட்டு அந்த மொழியில தான் வந்துட்டு பைபிளினுடைய மூலம் வந்து இருக்கு. இன்னும் சில சொற்களை அந்த சொல்லாடல்களை அரபுலையும் அப்படியே பயன்படுத்துகிற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. அப்போ பக்திமையினுடைய மொழியா ஆரிய மொழி வந்து மேலோங்க ஆரம்பிக்கும் போது இல்ல நான் தமிழன், இல்ல என்னுடைய சமூகம் தமிழ் சமூகம், நான் வணங்குகிற கடவுளுக்கும் வந்துட்டு என்னுடைய மொழி தெரியும் தானே. என்னுடைய தெய்வம் எப்பவும் என்னவா இருப்பான்னா நான் பேசுகிற மொழி உடையவனாதான் இருப்பான். இப்ப இந்த நேரத்துல இதையும் நான் உங்களுக்கு வலியுறுத்த நினைக்கிறேன். நான் வழிபடுகிற இறைவனுக்கு எந்த மந்திரத்தில் அர்ச்சனை செய்வது? எந்த ஒரு வட இந்திய கோயில்கள்லயாவது இங்கு ஹிந்தியில் அர்ச்சனை செய்யப்படும், இல்ல இங்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படும்னு ஒரு பதாகையை நம்ம பார்க்கவே முடியாது. தமிழ் கோயில்கள்ல மட்டும்தான், இல்ல தமிழ் நிலவியலுக்குள்ள இருக்கிற கோயில்கள்ல மட்டும்தான் இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு இருக்கு. சிறந்த பக்தியுடையவர்களாக இருக்கிற நாம மொழியையும் தமிழையும் பக்தியையும் ஒரு சேர கொண்டு போய் இறைவன் கிட்ட சேர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். இன்றையிலிருந்து இல்ல இதுவரை நீங்க செய்திருக்கலாம். அர்ச்சனை சீட்டு பெறுகிற பொழுது அர்ச்சகர்கள் கிட்ட தமிழ் அர்ச்சனை செய்ய சொல்லி கேளுங்க. இது நீங்க தமிழ் மொழிக்கும் இல்ல நீங்க பின்பற்றுகிற மொழிக்கும் செய்கிற ஒரு கடன். நம்ம எப்பவுமே நம்ம நிலத்திற்கும் நீருக்கும் நாம் திருப்பி செலுத்துகிற கடன் மாதிரி இந்த மொழியில் பிறந்து 2000 ஆண்டுகளாக இறைவனோடு பேசுகிறதுக்காகவே ஒரு சமூகம் ஒரு மொழியை வந்து கட்டமைச்சிருக்கு பக்தி இலக்கிய காலத்துல. அது தமிழ் மொழி. ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் ஆழ்வார் சொல்வார். அப்போ அப்படி ஒரு ஒரு சமூகமே ஒரு மொழியினால இறைவனுக்கு திருமுறையும் பிரபந்தமும் பாடி இருக்கிற பொழுது அந்த மொழி நம்ம இறைவனுக்கு தெரியாதா? அப்ப இந்த நல்ல பக்தியுடையவர்கள் தம் தாய்மொழியில இறைவன் கிட்ட வேண்டுங்க. நமக்கு பேசுறதுக்கு இறைமையோட பேசுறதுக்கு வேற மொழி தேவையே இல்லை. நீங்கள் பேசுகிற மொழி இறைவனுக்கு தெரியும். நாம் வணங்குகிற தெய்வத்திற்கு நமது மொழி கண்டிப்பா தெரியும். அப்ப நமக்கு பேசுறதுக்கு இன்னொரு மொழி அவசியமே இல்லை. ஒரு காலமே ஒரு பக்தி இலக்கிய காலமே இருந்து ஒரு திருமுறை பாடி பிரபந்தம் பாடி இறைவனுக்காக படைச்சிருக்கும் பொழுது அதை மந்திரமாக இறைவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற கடமை நல்ல பக்தியுடையவர்களுக்கு இருக்கு. அப்ப இனிமேல் போகும் பொழுது கோயில்கள்ல தேவாரங்கள்ல இல்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடல் சொல்லி இறைவன் கிட்ட வேண்டலாம். இல்ல அந்த பாடல் சொல்லி அவனை வாழ்த்தலாம். இல்ல அந்த பாடல் சொல்லியே நம்முடைய குடும்பம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்களினுடைய வாயினால நம்ம கேட்கலாம். ஏன் அர்ச்சனை ரொம்ப தேவையா இருக்கு? ஏன் அவங்க வாயினால நாம நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அத மந்திரம்னு சொல்றோம் இல்லையா? நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கு. எது மந்திரம் அப்படின்னா நிறைமொழி. நம்ம வாயில வந்து எப்பவுமே நல்லதே பேசுற திருக்கோயில்கள்ல இருக்கும் பொழுது எப்போதுமே இறைவனை வணங்குகிற வழிபடுகிற அவனை தொடுகிற அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிற அந்த நபர்கள் வந்து தன்னுடைய ஐம்புலன்களாலும் மெய்யாலும் எண்ணத்தாலும் செயலாலும் எந்த ஒரு தீமையும் செய்யாதவர்களா இருக்கணும். அவங்களுக்கு பேர் தான் நிறைமொழி மாந்தர பேர். அவங்களோட ஆணையில அவங்க அப்படி நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை முன் தொடக்க காலங்கள்லயே இருக்கு. எப்போதுமே இறைவன் அருமையிலே இருக்கிறனால அவர்களுடைய திருமொழியினால இல்ல அவங்களுடைய வாய்மொழியினால நமக்கு அது கிடைக்கட்டும் அப்படிங்கறனாலதான் அந்த மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமைன்னு இருக்கு.
அதனாலதான் சொல்லுவாங்க பெரியவங்க வாயில விழுகாத அப்படின்னு நாட்டார்புறத்துல ஒரு வழக்காறு. எப்பவுமே நல்லவர்கள் பெரியவர்களுடைய வாய் சொற்களுக்கு வந்து நம்ம ஆளாக கூடாது. அப்படி இருக்கும் பொழுது பக்தியுடையவர்கள் இனி போய் திருக்கோயில்கள் அணுகும் பொழுது என்ன கேளுங்க அப்படின்னா வந்துட்டு, எங்களுக்கு தெய்வ திருத்தமிழ்னால அர்ச்சனை செய்யுங்கன்னு கேளு. இறைவன் மகிழ்வார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இத்தனை நாயன்மார்களும் இத்தனை தேவாரம் பாடியவர்களாலும் பன்னிரு திருமுறைகள்னாலும் திவ்ய பிரபந்தங்கள்னாலும் பாடப்பட்ட போது மனமகிழ்ந்த அந்த இறைவன் நாம் பாடினாலும் மனமகிழ்வார். ஏன்னா வந்துட்டு நம்ம பக்கத்துலதான் இருக்கு அவினாசி. அங்க வந்து முதலை உண்ட பாலகன் திருக்கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க போய் பாருங்க. இறைவன் வந்து அங்க வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, முதலை வந்து ஒரு 2 தோழர்கள் இருக்காங்க. ஒரு தோழனை வந்து சின்ன வயசுலயே வந்து இழுத்துட்டு போயிருது அந்த கோயில்ல இருக்கிற முதலை. இப்ப வந்துட்டு அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பன்னிசை பாடி முத முதல் மூவர் வந்து அதுல வந்து திருப்பி வந்து முதலை உண்ட பாலகனை வந்து திருப்பி கொடுக்குறாங்களா அந்த பெற்றோருக்கு. இப்ப இறந்து போன ஒருவரையே மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த வலிமை வந்து தமிழுக்கும் தமிழிசைக்கும் தெய்வ தமிழுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கும் பொழுது நமக்கு இருக்கிற வேண்டுதெல்லாம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது அல்ல, உயிரோட இருக்கிற காலத்துல நிம்மதியா இருக்கிறது. அதை செய்யறதுக்கான அந்த வல்லமை அந்த பாடலுக்கு வந்து இருக்கும். இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, உங்களுடைய பக்தியில இல்ல உங்களுடைய பக்தி பாடல்கள்ல இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு, இறைவனுக்கு வந்து தெய்வத்தமிழ்னால வந்து ஒரு பாடல் பாடி செய்யணும். என்னுடைய உரையினுடைய நிறைவா வந்து பக்தியை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா வந்துட்டு என்னெல்லாம் கொடுக்கணும் தெய்வத்துக்கு? எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நம்மிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்கிற நிலைமையில் இறைவன் இல்லை. அதனால வந்துட்டு நான் கோயிலுக்கு போறப்போ நிறைய கடன் பட்டுக்கிட்டு நிறைய செலவு செய்துட்டு பொண்ணும் பொருளும் கொட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. உங்களுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற, உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு இலை கூட இறைவனுக்கு போதுமானது. வில்வ இலை சிவனுக்கும் துளசி இலை திருமாலுக்கும் வைத்திருக்கிறது அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இல்ல, வழிபாடு எவ்வளவு எளிமை அப்படிங்கிறத பக்தனுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். அப்ப இறைவன் ஒரு இலையிலேயே வந்து ரொம்ப மகிழ்வடைவான் அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா வந்துட்டு, என் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து 50 குடம் பால் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறான்னு இருக்கான்னா கொஞ்சம் 100 குடமாவது கொடுத்தாதான் வந்து மதிப்பா இருக்கும். இறைவனுக்கு போட்டி போட்டுட்டு பக்தி செலுத்துறதுல கவனமா இருங்க. கொட்டி இப்படி போட்டி போட்டுட்டு அதை ஒரு போட்டிமை உணர்வோட கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. மன நிறைவா உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த திருக்கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கடன்பட்டோ இல்ல மற்றவர்களுடைய சமூகத்தினுடைய அந்தஸ்துக்காக ஆசைப்பட்டோ இல்ல அங்க கொடுக்கப்படுகிற பரிவாரத்திற்காகவோ இல்ல வந்து அங்க தலையில கட்டப்படுகிற அந்த ஒரு பட்டு துணிக்காகவோ மாலைக்காகவோ மரியாதைக்காகவோ பக்தியுடையவர்கள் இறைவனை அணுகக்கூடாது. நிச்சயம் இறைவன் மனமகிழ மாட்டார். இறைவனுக்கு யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை போதுமானது. அப்புறம் பசுவிற்கு ஒரு வாயுரை. நீங்க வந்து பசு அப்படிங்கறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு, கோமாதாவினுடைய உருவத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய படங்கள்ல அதை பார்த்திருப்பீங்க. எல்லா உயிரினுடைய ஒரு அம்சமா கோமாதா இந்த பசுவை வந்து வணங்குற வழக்கம் வடநாட்டுல இருக்கு, தென்னாட்டுல இருக்கு. இது எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்களுக்கான உணவு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காக்கைக்கும் குருவிக்கும் உணவளிங்க, வெயில் காலம் தண்ணீர் வைங்க. அதுதான் மிகச்சிறந்த பக்தி. அதுதான் மிகச்சிறந்த பக்தி. சுத்தி இருக்கிற உயிர்களை நாம கொல்லாம மிகச்சிறந்த அறம். இன்னைக்கு புலால் உணவு உட்கொள்கிற வழக்கம் பரவலா இருக்கு. அந்த உணவை வந்து தினம் அப்படிங்கறதுல இருந்து ஒரு நாளாவது குறைக்க முயற்சி செய்யலாம். அளவை குறைக்கலாம். கொஞ்ச நாள் போனா விட்டுறலாம். கொல்லாமை ஒரு மிகச்சிறந்த அறம் தான், மாற்று கருத்தே இல்லை. உயிர்களின் மீது அன்பு செலுத்துறதுதான் உண்மையான பக்தி. பசுவிற்கு ஒரு வாயுரை ஒரு எவ்வளவு தேவை சாப்பிடும். இன்னும் கோயில்கள்ல வந்து அகத்திக்கீரை கொடுக்கிற வழக்கத்தை வந்து ஏதாவது ஒரு ஈமச்சடங்கினுடைய ஒரு பகுதியா அதை வச்சிருக்காங்க இல்லையா? அதை தினம் செய்யறது, நம்மளை சுத்தி இருக்கிற உயிர்களுக்கு உணவளிப்பது அப்படின்னு. அதே நேரத்துல அந்த உணவு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்கெட்டு கொண்டு போய் கொடுக்கறது, குரங்குக்கு வந்து நாம சாப்பிடுகிற தின்பண்டங்களை கொண்டு போய் கொடுக்கறது, இதான் அந்த உயிர்களை வந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியே. அது கொலை ஒருபோது செய்யக்கூடாது. எந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவையுமே உயிர்களுக்கு வந்து கொடுக்க கூடாது. இயற்கையா இருக்கிற தானியங்களும் இயற்கையா இருக்கிற பழங்களும் தான் வந்து உயிர்களுக்கு ஏற்ற உணவு. இப்ப நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது இருக்கு. இப்ப என் வீட்டுல வந்து இது மீதமாயிடுச்சு, அதை கொண்டு போய் நான் வந்து கொடுக்குறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு கோயில் குளத்துல கொண்டு போய் பிரியாணியை கொட்டுறது செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது. பொரியே நல்ல உணவா அப்படிங்கிறது இன்னும் கூட மீன்களுக்கு அது சரிதானா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒருபோதும் உயிர்களுக்கு உங்களால ஒரு துன்பம் வந்துடக்கூடாது. அப்போ இறைவனை அணுகிறதுக்கானது சுற்றி இருக்கிற உயிர்களின் மீது அன்பு செலுத்துது. யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி. முன்காலங்கள்ல திண்ணை இருக்கும், சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்ல சாப்பிடுறது போறதுக்கு முன்னாடி யாராவது வெளியில வழிபோக்கர்கள் பசிக்காக காத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லுவாங்களாம் வீட்டுல இருக்கிற பெரியவங்க. காரைக்குடி பக்கங்கள்ல எல்லாம் சில வீடுகள்ல இன்னும் அந்த வழக்கம் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அந்த ஊருக்கு போனப்ப அந்த வீட்டு திண்ணைகளின் முன் இந்த வெயில் காலங்கள்ல பாத்தீங்கன்னா பானை வச்சிருப்பாங்க. பக்கத்துல அதை குடிக்கிறதுக்கான ஒரு சுத்தமான ஒரு குவளையும் நம்ம பார்க்க முடியும். நிறைய வீடுகள்ல வெளிப்புறங்கள்ல இனிமேல் அதை பார்க்க முடியுது. இன்னும் இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்துல மழை பெய்வதற்கான அந்த வல்லமை அந்த நன்மையினால விளையுதுன்னா இந்த மாதிரி நல்லவங்கனாலன்னு நான் நினைப்பதுண்டு. அப்போ யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி, நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி நம்மள பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து உண்ணுதல், அதுதான் மிகச்சிறந்த பக்தி. கோயில்கள்ல அன்னதானம், பசியோட இறைவன் கோயிலுக்கு போகாதீங்க. எந்த ஒரு தெய்வமும் பட்டினி கடந்து உன்னை வருத்தி அப்படி இல்ல, உணவை கொண்டு பகிர்ந்து கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க, தெய்வம் ரொம்ப மனமகிழும். கோயிலுக்கு எப்படி போறது அப்படிங்கிறப்போ என்னுடைய பேராசிரியர் சொல்லுவாரு என்ன அப்படின்னா எப்பவுமே அழுக்கா கோயிலுக்கு நம்ம போக கூடாது, நம்மளை வருத்தி வேர்த்து விறுவிறுத்து போக கூடாது. கோயிலுக்கு போகும்பொழுது நம்மள ரொம்ப ரொம்ப தூய்மை செய்து குளிச்சுட்டு போறது, புத்தாடை அணிஞ்சிட்டு போறது, இறைவன் பார்க்க போறப்ப ரொம்ப ரொம்ப அழகா போகணும்னு சொல்லுவாரு. நான் கூட நினைப்பேன் எதுக்கு கோயிலுக்கு அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சப்ப என்னோட பேராசிரியர் சொன்னாரு, எப்படி இல்ல கோயில் என்ன பண்ணுவான், இறைவன் உட்கார்ந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இதே மாதிரி நீ எப்பவுமே இரு அப்படின்னு எளிமையா வாழ்த்திடுவாராம் நம்மள தெய்வம். அப்ப நம்ம எப்படி நம்ம போறோங்கிறதையும் அப்படியே வாழ்த்துவார். நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும், இல்ல எப்பவுமே மனமகிழ்வா இருக்கணும்னா கோயிலுக்குள்ள போகும் பொழுது அந்த துன்பத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிற ஒரு இடமா கோயிலை பார்க்காது. இவ்வளவு துன்பத்திலே நான் வந்திருக்கேன், நீ என்னை எப்படி வச்சிருக்கணுமோ நீ அப்படி சொல்லுங்க இறைவன் கிட்ட அப்படிங்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறை, இறைமைய பக்தியை அணுகிற ஒரு அணுகுமுறை தான். கண்ணீரும் கம்பளையுமா போய் கடவுள் கிட்ட நிக்க வேண்டிய தேவை இல்லை. சோதித்து பார்க்கிற இறைவன் நீங்க அழுகிறத விரும்புறது இல்ல, இதை கடந்து தாங்குகிற வலிமை எனக்கு கொடுன்னு அவன் கேட்க வரானான்னு தான் பாக்குறான் இல்லையா. உரிமையா நம்ம அதை கேட்கலாம். இப்ப கோயிலுக்கு போறப்போ நாம ஃபர்ஸ்ட் போறது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் பட்டினி போட்டுட்டு போறது இல்ல, எல்லாவற்றையும் பகிர்ந்து, இன்னும் தைப்பூசம் ஆகட்டும் இல்ல வழிபாடுகள்ல உணவும் அன்னதானமும் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னா ஒரு நல்ல வழிபாடு பகிர்தல்ல இருந்து தொடங்குது. அப்ப நம்ம உண்ணும் போது ஒரு கைப்பிடி கொடுக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்ல, இலையும் இல்ல, இல்ல நான் பசுக்கு இருக்கிறதுக்கு என்கிட்ட உணவு இல்ல, உயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு உணவு இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப ஏழ்மை, என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு சொல்லாவது இனிமையா பேசுங்க, அதுக்கு காசே தேவையில்லை. பக்தியுடையவர்களுக்கான நெறி அதுதான். உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சொல், யாருக்குமா ஒரு 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 வார்த்தையில என்ன ஆயிடும், நல்லா இருக்கீங்களா, நல்லாதான்ப்பா இருப்பேன்னு வாழ்த்துறதுல என்ன போயிட போகுது. அதுக்கு ஒரு பெரிய செலவு இல்லை, ஒரு பெரிய கடினம் இல்லை, அதுக்கு எந்த இலக்கியமும் வாசிக்க வேண்டிய தேவை இல்லை, எந்த ஒரு விதிமுறைகளும் அதுக்குள்ள இல்லை. உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்களோட இல்ல உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களோட உங்களுடைய சுற்றத்தாரோட உங்களுடைய வார்த்தைகளை இனிமையா பயன்படுத்துங்க. நல்ல பக்தியுடையவர்களுக்கான நெறி அதுதான். இந்த 4 விஷயங்களையும் நம்ம செய்துட்டோம்னா நம்மை போல நல்ல அருளாளர்கள், நம்மை போல நல்ல பக்தியுடையவர்கள் யாருமே கிடையாது. ரொம்ப எளிமை. நான் என்ன பக்தியுடையவன் காட்டுறது நான் நெற்றியில் போடுற பட்டையிலையோ இல்ல நாமத்திலேயோ இல்ல நான் அணுகிற உத்ராட்சத்திலேயோ நான் பெறுகிற தீக்கையிலையோ இல்ல, என்னுடைய நடத்தையில என்னுடைய செயல்பாட்டுல இருக்கு. என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் சொல்லால கூட காயப்படுத்துற அப்படின்னாலே நான் நல்ல பக்தியாளன் தான். அப்ப இறைவன் இல்ல பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது இறைமையோடு இருக்கிற ஒரு ஊடாடுகிற ஒரு உணர்வு, ஒரு அனுபவம், அதோட சேர்ந்து இந்த உலகியலோடு நீ என்னவா இருக்கங்கிறதும் சேர்ந்துதான். இந்த உரையினுடைய நிறைவாக பக்தி உடையவர் பக்தி உடையார் அப்படிங்கிறவங்க சிறந்த மனிதர்கள். எனக்கு நாத்திகர்கள் அப்படிங்கிறது அந்த சொல் மேலேயே ஒரு பெரிய, அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களாகவே இருந்தாலும் அவங்க நல்ல மனிதர்களா இருந்தா அவங்க நல்ல பக்தியாளர்கள் தான். ஏன்னா சிறந்த பக்தியாளர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உலகின் எந்த ஒரு உயிரினங்களையும் துன்புறுத்த மாட்டாங்க, சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலையும் அவங்க இந்த உலகை நேசிப்பவர்களாக இருப்பாங்க. நீங்க நல்ல பக்தியாளர்கள்னு உங்களை காட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சின்னங்களால காட்டாதீங்க, உங்களோட செயல்களால காட்டுங்கன்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்துக்கிறேன்.
வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை ரொம்ப இணக்கமா கேட்டுக்கொண்டிருக்கிற உரையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.